ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 20/4/2024 சனிக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் கிழக்கு திசையை நோக்கி பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக தயிரை அறிந்துவிட்டு செல்லுங்கள். உங்கள் பயணங்கள் தங்கு தடையின்றி வெற்றிகரமாக நிறைவேறும். மேஷ லக்னம், இருப்பு 3 நாழிகை 24 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:50 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:47 மணி வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் இன்று காலை 11:29 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். யோகம் இன்று மாலை 3:50 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். இன்று சனிக்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானையும் வணங்க சங்கடங்கள் அகலும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சூரியன், சிம்ம ராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி மற்றும் செவ்வாய், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். அதே சமயம் அவர் சாயந்தரம் பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு வந்து சத்ருஸ்தானத்துக்கு உங்களோட பவர் என்னங்கிறது உங்களுக்கு அதிகமாகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், பெரிய லெவலெல்லாம் பாதிப்புகள் இருக்காது. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு லாபம் இன்றைக்கி கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் இருப்பதால் அருகில் உள்ள ஆலய தரிசனம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வருமானம் ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல்கள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானமாகிய தாயார் ஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தபடியாக சாயந்தரத்துக்கு மேலே அவர் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகளை இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உறவினர்கள் கை கொடுப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான்.
மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில சந்திர பகவான் உங்களோட முயற்சி ஸ்தானமாகி சகாயஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு. உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் ஓரளவிற்கு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால வருமானங்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சாயந்தரம் அவர் அப்படியே உங்களோட முயற்சி ஸ்தானமாகிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். கேதுவோடு சேர்றார். இருந்தாலும் உங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். காலையில தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகமா இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ரொம்ப ஜோரா இருக்கும். உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள்லாம் அற்புதமா கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். கவலைப்பட வேண்டாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் ஓரளவிற்கு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சல் பிளஸ் ஆதாயம். என்னன்னா, காலையில சந்திர பகவான் உங்க ஜென்மராசியில இருக்கார். சிறிய அலைச்சல்களை எதிர்பார்க்கலாம். ஆனா அவரே சாயந்தரத்துக்கு மேல தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துக்கு கேதுவோட சேர்ந்து விடுறார். கேதுவோடு சேர்ந்தாலும் இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க. ஆதாயம் உண்டாகும். வீண் அலைச்சல் இருக்காது. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாங்கிறதுனால பேசுற வார்த்தையில கவனம் அவசியம். உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் அருமையான போக்கு தென்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து நீங்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு பிளஸ் அலைச்சல். காலையில அயனசயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு சிறிய அளவில் செலவுகள் வந்து சேரும். அவரே சாயந்தரத்துக்கு மேல உங்க ஜென்மராசிக்கு வந்துடுறார். கேதுவோடு சேர்ந்துடுறார். குழப்பம் அதிகமாகும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு ஜோரா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு சில எதிர்பாராத செலவுகள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான சம்பவம் அலுவலகத்தில் நடைபெறும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்தாலும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரவு பிளஸ் செலவு
என்னன்னா காலையில லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால, அதுவும் ஜீவனாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு உழைச்சாலோ அந்த அளவுக்கு இந்த இன்னைக்கு துட்டு நிறைய வரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேல அவர் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துக்கு வந்து கேதுவோடு சேர்ந்து விடுறார். அதனால செலவுகள் அதிகமாகும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு சிறப்பா இருக்கு. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உயர்வுகள் காத்திருக்கு. புதுசா வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் இன்னைக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியா கிடைக்கும். மனசுல பிள்ளையார நினைச்சிட்டு அந்த இன்டர்வியூக்கு போங்க, சக்சஸ் ஆகும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாபம் கண்டிப்பா கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனசுல சந்தோஷம் அதிகமா இருக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு பிளஸ் சிறப்பு. காலையில ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திர பகவான் அற்புதமான ஒரு பொறுப்புகளை வாரி வாரி வழங்குவார். அதை அற்புதமா நீங்க செய்யறதுனால இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல அவர் லாபஸ்தானத்துக்கு வந்து உயர்வுகளை கொடுப்பார். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறதுனால பேசுற வார்த்தையில கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்துல வேலை நெருக்கடி அதிகமாகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கிறதுனால தந்தையார் ஆதரவா இருப்பார். அந்த சந்திர பகவான் சாயந்தரம் அப்படியே ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்குங்க. உத்தியோகத்துல முன்னேற்றம் தேடி வரும். புதுதா வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் இன்னைக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முக்கியமான திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு தந்தையார் ஆதரவா இருப்பார். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாகும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சலசலப்பும் மாலையில் கலகலப்பும் உண்டாகும் நாள். காலையில சந்திர பகவான் உங்க அஷ்டம ராசியில இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க 2 நாளா சமாளிச்சீங்க. இன்னைக்கும் கொஞ்சம் சமாளிங்க. சாயந்தரம் அவர் அப்படியே சந்திர பகவான் ராசி மாறி உங்களோட பாக்கியஸ்தானமாகி 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சந்திராசிரமம் விலகிடுறது. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கப்சிப் அமைதி. சரியா? அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு சின்ன அளவுல பிரச்சனைகளை எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறதுனால பேசுற வார்த்தையில கவனம் அவசியம். வாகன பயணங்கள்ல எச்சரிக்கை வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பிரச்சனைகள் எழலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் சிறிய அளவில் தடை தாமதங்களை சந்திப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். ஏன்னா காலையில கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கலகலப்பான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். ஆனா அவரே சாயந்தரம் அப்படியே ராசி மாரி அஷ்டம ராசிக்கு வந்துடுறார்.
8ஆம் இடத்துக்கு வர்றதுனால சில பிரச்சனைகளை எதிர்நோக்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் உண்டாகும் நாள். இன்னைக்கு ரொம்ப அடி தூள் கலப்புவீங்க. இன்னைக்கும் பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் காலையில் இருக்கார். சாயந்தரம் அவர் கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துக்கு வர்றார். கேதுவோட சேர்றார், ராகுவோட பார்வையை வாங்குறார். அப்படின்னாலும் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள்லாம் பேசப்படும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கடன் சுமை குறையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் மிளிரும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.